அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட தனுசு ராசிக்காரங்களுக்கு நட்பு வட்டம் பெரிய லெவல்ல இருக்குதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தனுசு ராசிக்காரங்க இவங்க பேசக்கூடிய நபர் படிச்சவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரனா, உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் இவங்க பார்க்க மாட்டாங்க. அதனால தாங்க இவங்களோட நட்பு வட்டம் பெரிய லெவல்ல இருக்குதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. தனுசு ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது. உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. தனுசு ராசிக்காரர்களே, ராகு பகவான் 18 வருஷத்துக்கு அப்புறம் அடங்காதவரா மாற போறார். இவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறார். உலகத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் பணக்காரர்களின் ஜாதகத்துல ராகுவுக்கு முக்கிய பங்கு இருக்கு. களி உலகத்துல ராகு நன்மை செஞ்சா தரையில் இருப்பவரையும் வானளவு உயர்த்துவாரு. தீமை செஞ்சா வானத்துல இருப்பவரை தரையில தள்ளவும் முடியும். ராகு பகவான் குருவின் நட்சத்திரத்தை விட்டு விலகி சதய நட்சத்திரத்துல பிரவேசம் செய்ய போறாரு. இது அவரோட சொந்த நட்சத்திரம். இதன் மூலமா 2026 தொடக்கத்திலிருந்து ஆகஸ்ட் 2026 வரைக்கும் கனவில் கூட நினைக்காத வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ராகு பகவான் வணிக பயணங்கள் மூலம் பல வெற்றிகளை புதிய வாய்ப்புகளையும் உருவாக்குவாரு. 2026 ஆண்டு முழுவதும் உங்கள் வைராக்கியத்தை உடைக்க விடமாட்டார். இலக்கை அடைய உங்களை தூண்டிக்கொண்டே இருப்பாரு. நீண்ட காலமாக பொருளாதார நிலை சரியில்லாம இருந்தாலோ பணம் முடங்கி இருந்தாலோ இந்த காலகட்டத்துல வங்கி கணக்கு இருப்பு அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் சாதகமாக முடியும். ராகுவின் சுபவாசத்தை புரிந்து கொள்றது அவசியம். அவர் எந்த இடத்துல அமர்ந்தாலும் அந்த இடத்துல தூய்மையான பலனை முழுமையாக கொடுக்க மாட்டாரு. ராகு பகவான் 5ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கறாரு. இது மனைவி, கணவர், தினசரி வேலை வாய்ப்பு மற்றும் கூட்டாளி தொழிலெல்லாம் இருக்கும் இடமா இருக்கு. இதனால தினசரி வேலை வாய்ப்புல வளர்ச்சி, கூட்டு தொழில லாபம், எதிரிகளை அழிக்கும் கூர்மையெல்லாம் உண்டாகும். 2026க்குள் உங்களுக்கு எத்தனை எதிரிகள் உருவானாலும் அவர்களால உங்களை வீழ்த்த முடியாது. 7ஆம் பார்வையால 9ஆம் வீட்டை பார்க்கிறாரு. இது தந்தை, ஆன்மீக வேலை, அதிர்ஷ்டம், வெளிநாட்டு பயணங்களுக்கான இடம். இதனால வெளிநாட்டு பயண வாய்ப்பு, குடியுரிமை, கல்வி, ஏற்றுமதி, இறக்குமதி போன்ற யோகங்கள் உண்டாகும். 9ஆம் பார்வையால 11ஆம் வீட்டை பார்க்கிறாரு. இது விருப்பங்களை நிறைவேற்றும் இடம், வருமானத்தை அதிகரிக்கும் இடம். இதனால விருப்பங்கள் நிறைவேறும், வருமானம் அதிகரிக்கும். ராகு பகவான் இளைய சகோதர சகோதரிகளிடம் சொத்து பரிவர்த்தனைகள்ல ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம். அதனால கவனம் தேவை. திருமண வாழ்க்கையில புரிந்து கொள்ளுதல் தொடர்பான பிரச்சனை, ஆரோக்கிய பாதிப்புகள் எல்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. தந்தையின் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. ஆன்மீக வேலைகள்ல ஆர்வம் குறையலாம். மூத்த சகோதர சகோதரிகளிடமும்
பரிவர்த்தனைகள்ல கவனம் தேவை. இல்லையென்றால் பொருளாதார நஷ்டம் ஏற்படலாம். ராகுவின் ஆசீர்வாதத்தை பெற ஓம் ராகு பகவானே போற்றி என்ற மந்திரத்தை தினமும் சொல்லிக்கிட்டு வாங்க. தூங்கும் இடத்துல மயிலிறக வச்சுக்கோங்க. சிவபெருமான தினமும் வேண்டிக்கோங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் காணாம போயிடும். உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல நிறைவேற போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. பெயர் புகழ் செல்வம் என என்றைக்கும் குறையில்லாத தனுசு ராசியினரே, இந்த மாதம் வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காம எதையாவது பேசி விடுவீங்க. இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கவனமா இருந்துக்கோங்க. வழக்கத்தை விட செலவுகள் கூடுங்க. கொஞ்சம் கவனமா செலவு பண்ணுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும். குடும்ப சுகம் பூரணமா கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே திருப்திகரமான நிலை இருக்கும். பிள்ளைகளால பெருமை கிடைக்கும். சுபகாரியங்கள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொள்வீங்க. வாய்க்கு ருசியான இனிப்பு உணவுகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் முதலியவற்றில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகம் பிடிக்கும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகள்ல சாதகமான நிலையே உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால சோர்வு உண்டாகும். பெண்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக வரும். உடன் இருப்பவர்களுடன் எந்த விஷயத்தையும் சொல்லும் போதும் கவனம் தேவை. கலைத்துறையினர்களுக்கு எதிர்பார்க்கும் வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில போட்டிகள் அதிகரித்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பிற கலைஞர்கள் தட்டி செல்வாங்க. வரவேண்டிய பணத்தொகையும் தாமதப்படும். தடைபட்டு கொண்டிருக்கும் வேலையில கிடைக்கும் வாய்ப்புகளை தற்போது பயன்படுத்தி கொண்டா பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்கலாம். அரசியல்வாதிகள் மக்களின் ஆதரவை பெற அவர்களின் தேவை அறிந்து செயல்படுறது உத்தமம். அமைச்சர்களின் கெடுபிடிகள் அதிகரிக்கிறதுனால கட்சி மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவாங்க. எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு கல்வியில முன்னேற்றம் காண்பாங்க. கூடுதல் நேரம் படிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க மாணவ செல்வங்களே. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க.
உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ, இந்த சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.